ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான பட்டர் பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் கோதுமை மாவை வச்சு நான் பட்டர் பிஸ்கெட் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க செய்யலாம். குக்கீஸ் செய்யறதுக்கான பொருள் பட்டர், கோதுமை மாவு, சுகர், வெனிலா எசன்ஸ், சால்ட். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட்டான பட்டரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா பொடியாக்கின சர்க்கரையை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பட்டரையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ளஃபியாக லைட்டாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா சால்ட்டும் வெண்ணிலா எசன்ஸுமே இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவுமே இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாகவே ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஃப்ரிட்ஜில் 1 hour போல் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு இன்னுமே நல்லா சாஃப்டாக நல்லாவே இருக்கும். 1 hour கழித்து மாவை எடுத்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதை நம்ம உருட்டி ஷேப் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு மாவை நல்லா தூவிக்கோங்க. தூவிட்டு இதை நல்லா சப்பாத்தி உருட்டுற மாதிரி தான் உருட்டணும். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக தான் நம்ம இதை உருட்டி எடுக்கணும். மாவை ரொம்பவே சாஃப்டாக தான் உருட்டி எடுக்கணும். ஃபாஸ்ட்டாக உருட்டினா அது பிஞ்சிடும். நல்லா உருட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஷேப் கட்டரை வச்சு எல்லாத்தையும் ஷேப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சுற்றி உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு அந்த ஷேப்போட எடுங்க. இல்லைனா சில நேரத்தில் பிய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இப்போது பிஸ்கெட் ட்ரேவை உள்ளே வச்சுட்டு இதை ஒரு 10 minutes போல் பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ இதில் இருக்கிற பிஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் தான். அதனால் இதுக்கு 10 minutes போதும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா தீஞ்சிடும். அதனால் இதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிஸ்கெட்டுக்கு ஷேப் கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி மூடி வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இது நல்லா பெரிய சைஸ். இதெல்லாம் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு எப்படியும் 30 minutes ஆச்சும் ஆகும். இதை விட பெரிய ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோல்டன் ப்ரௌனில் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடணும். பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விடணும். ரொம்பவே டேஸ்டியான கோதுமை மாவு பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸு கூட நம்ம கொடுக்கலாம். அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் சத்து மாவு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். நல்லாவே இருக்கும். இந்த பட்டர் பிஸ்கெட் ஒரு 5 days வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஏர் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. செய்யறதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.